இறால் கிரேவி 1 கிலோ இறால் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நல்ல பெரிய தக்காளி 3, மல்லித்தழை, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. 3 பெரிய வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி இறால் குழம்பு மாதிரி இல்லை கிரேவி மாதிரியே செய்வோன்ட்டுருக்கேன். இறால் கிரேவி. அதுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு கொஞ்சம் ஒரு பீஸ் போட்டு நம்ம தாளிப்போம். தாளிக்க 2 கிராம்பு, 2 பீஸ் சின்ன பட்டை, 2 ஏலக்காய், சின்ன கல்பாசி, சின்ன அன்னாச்சிப்பூ இதை நம்ம தாளிக்க எடுத்துக்கிட்டோம். நம்ம தாளிக்க எடுத்துக்கிட்ட பொருளை நம்ம போட்டுருவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சிருக்கேன். இதை நம்ம தாளிக்க எடுத்துக்குவோம். கிரேவிங்கிறதுனால வெங்காயம் நமக்கு கொஞ்சம் நிறையா தேவை. நல்லா மசாலாவுக்கு போட்டது தெரிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சின்னதாக தாளிக்க 2 வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும், நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி வைக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த இடத்துல நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இறாலுக்கு கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு அதிகமாக தான் சேர்க்கணும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ இறால். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் தாளித்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மிளகாத்தூள் சேர்க்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு மிளகாத்தூள் சேர்க்கலாம். நல்லா 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1, ஒரு 6. என் மிளகாவில் ரொம்ப உரப்பு இருக்காது, அதனால் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துப்பேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறாலை சேர்த்து வதக்கிடலாம். மிளகா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறாலை சேர்த்துடலாம். நல்லா 1 கிலோ இறால் நம்ம வச்சுருக்கோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம என்னென்ன சேர்க்கணும் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நம்ம மூடி போட்டு 1 நிமிஷம் வைக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி திறந்துடலாம். பால் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மல்லித்தலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச 2 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தக்காளி எல்லாமே சேர்த்துக்கிறோம். மல்லித்தலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் போதும். அந்த தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம சேர்த்து வதக்கி விடுறதுலையே தக்காளியும் வெந்துடும், மசாலா வாடையும் போயிடும். தக்காளி, மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து ஆரம்பத்திலே நம்ம வெங்காயம் வேகிறதுக்கு வர சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தக்காளி, இறால், மல்லித்தழை, மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். அப்புறம் எல்லா மசாலாவும் ஒன்று சேர்த்துடலாம். இப்போ இறால் வெந்துகிட்ருக்கு. தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தழை சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். ஓரளவு மசிஞ்சிருக்கு, தக்காளி வெந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன சேர்க்குற மசாலா சேர்க்கணுமோ எல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி கொஞ்சம் எடுத்துருக்கேன். கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கோம். இப்போ மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டு மசாலா நல்லா வாட போட்டும் அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் இது கிரேவிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்தோம். ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் இப்போ சேர்த்துருவோம். அப்புறம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் சேர்த்துட்டோம், மிளகுத்தூள் சேர்த்தோம். கிரேவிங்கிறதுனால ஜீரகம், மிளகு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அப்புறம் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால் கொஞ்சோண்டு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்படியே ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், ஒரு தொட்டுக்கையாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க இறால் கிரேவி. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த மல்லித்தலையை தூவிட்டோன்னா முடிஞ்சிருச்சுங்க. இறால் கிரேவி ரெடி. இது என்னென்னா இறால் ரொம்ப நேரம்லாம் வேகாதுங்க. இந்த வேகமாகவே வெந்துடும். காய் வேகிற நேரம் தான் சீக்கிரமாக வெந்துடும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை மாதிரி பெரிய ஒரு 50 வயசுக்கிட்ட உள்ள பெண்கள்லாம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரம் 2 முறையாவது நம்ம குறைஞ்சது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுத்தம் பண்ணதாங்க கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் டைம் கொடுத்து சுத்தம் பண்ணிட்டிங்கன்னா இறால் கிரேவி சூப்பராக இருக்குங்க. குழம்பாகவும் சாப்பிட்லாம், அது கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்லாம், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி. இப்போ நம்ம கிரேவி மட்டும்தான் செஞ்சுருக்கோங்க. இப்போ மல்லித்தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவிட்டோம். இப்போ இறால் வெந்துட்டு நல்லா இறால் வெந்துருச்சுங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா நல்லா ரெடியாகி நிற்கும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இறால் கிரேவி ரெடி.